ஹலோ இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குட். ஓகே. குழந்தைகளே, உங்களிடம் தாத்தா மற்றொரு கதையை சொல்ல வந்திருக்கிறேன். கேளுங்க. Once upon a time, there was a king in some country. Maybe in India, I think. அவர் ஒரு முறை ஒரு ஒரு புது யானை ஒன்று வாங்கியிருந்தார். மண்ணில் செய்த யானை, ரொம்ப கலர்ஃபுல் யானை. அவருடைய வீட்டு வாசலில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யானை வாங்கிட்டு வச்சார். அப்போது அவங்க வீட்டில் வேலை செய்திருந்த ஒரு தொழிலாளி தெரியாதனமாக அந்த யானை மேலே ஏறி உக்காந்து, யானை நல்லா உக்காலான்ட்டு உக்காந்தா அந்த யானை ஒடிஞ்சு போச்சு. அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்னடா நீ புதுசாக வாங்கிட்டு வீட்டில் அழகாக வைக்கலான்னு ஒரு யானை வாங்கினதை நீ ஒடிச்சிட்டேன். எனக்கு அந்த யானை வேணும், அதே யானை எனக்கு வேணும். இல்லைனாக்கா உனக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ராஜா, அந்த யானை ஒடிஞ்சு போச்சு, நான் எப்படி அதே யானை உனக்கு கொடுப்பேன்? இல்லைடா, நீ கொடுத்தாகணும், எனக்கு அதே யானை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவங்ககிட்ட ரொம்ப கோபமாக சொல்லிட்டார். தெரியாத ஒழிஞ்சிச்சு, அதுக்குன்னா இவர் இப்படி பண்ணுறாரு. அப்போது நம்ம கூட ஏதாவது எஸ்கேப் ஆகிறதுக்காக வழி பண்ணணும். இவர் என்னை மன்னிச்சரே, நான் ஒடிச்சிட்டேன்னு சொன்னாக்கா இவர் கேட்க மாட்டேங்காரு. அப்போது நம்ம வியாப்டிச்சு சமதர் வேறு வழிப்பாகன்னு சொல்லிட்டு, சரி ராஜா, நீங்கள் நாளை காலையில் எங்கள் வீட்டுக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு அந்த யானையை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். ஆமாவா, சரி, நாளை காலையில் வரேன் சொல்லிவிட்டு அந்த ராஜா அடுத்த நாள் அந்த வெளியே காற்று நின்று அவர் வீட்டுக்கு, அந்த வேலைக்காரன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனார். இந்த வீட்டுக்கு வேலைக்காரன் என்ன பண்ணால், இந்த கதவை அப்படி சும்மா அப்படி சாய்ச்சி வச்சுட்டு பின்னால் ஒரு புது பானை, இந்த தண்ணியெல்லாம் ரொப்பி வைப்பாங்க இல்லையா, பானை, புது பானை, அந்த பானையை ஒரு டோர் பின்னால், கதவு பின்னால் அது வச்சுட்டு கதவை கொஞ்சம் அப்படி சாய்ச்சி வச்சுட்டு இவர் வெயிட் பண்ணியிருந்தான் அந்த வேலைக்காரன். அப்போது ராஜா ரொம்ப கோபமாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, இதே வேலைக்காரன் நீ சொல்லிட்டு வீட்டில் வந்து அந்த கதவை ஜோராக திறந்த உடனே அந்த கதவு திறந்து அந்த பானை கீழே ஒழிச்சிட்டான். ஒழிச்சிட்டோடனே அந்த வேலைக்காரன், ஐயோயோ என் பானை ஒழிஞ்சு போச்சு, என் புது பானை ஒழிஞ்சு போச்சுன்ட்டு கத்தினானா. அதுக்கு அந்த ராஜா, தெரியாதான்டா நான் ஒடிச்சிட்டேன், ரெண்டு கதவு திறக்கும் போது அது பின்னாடி வச்சுருந்தேன், அது கீழே ஒழிஞ்சிச்சு, எனக்கு நான் வேண்டாம், உனக்கு வேறு பானை வாங்கி தரேன். இல்லை, எனக்கு அதே பானை வேணும். அதே பானை வேணுமா? அதே பானை உனக்கு கொடுக்க முடியும், அந்த பானையில் உனக்கு வேறு பானை வாங்கி தரேன். இல்லை ராஜா, எனக்கு அதே பானை வேணும். அப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டும் தகராறு ஆகிப்போச்சு. அப்புறம் மந்திரி வந்தார், ஒரு பெரிய மந்திரி. அவர் என்ன ராஜா, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை? அப்புறம் ராஜா இந்த மாதிரி சொன்னால் யானையை ஒடிச்சிட்டான்,
வீட்டில் வந்து அப்புறம் இவன் சொன்னால், இல்லை இவர் வந்து ராஜா வந்து என் பானையை வச்சுட்டாருன்னு. அப்போது அந்த மந்திரி பார்த்தாரு, இவங்களுக்கு எப்படி என்ன முடிவு டெசிஷன் கொடுக்கணும் ஆ, ஆ, அப்படின்ட்டு, ஓகே இந்த யானை வந்து நீ வச்சுட்ட இல்லையா, நீ வந்து அவன் பானை வச்சுட்ட இல்லையா, யானைக்கும் பானிக்கும் சரியாக போச்சு, யானைக்கும் பானிக்கும் சரியாக போச்சு, அவ்வளோதான் அப்படின்னு. என்னடா இதுன்ட்டு யாரும் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அப்புறம் சரிதான்ட்டு 2 பேரும் ஒருத்தர் சமாதானம் ஆகிட்டாங்க. எப்படி அந்த வேலைக்காரனுக்கு என்ன ஐடியா வந்துச்சு பார்த்தியா? ஓகே குழந்தைகளே, ஓகே இதோட முடிச்சுக்கிறேன். உனக்கு வேறு கதை சொல்கிறேன்.